வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க சார். எந்த மாதிரி கலெக்ஷன் சார் பார்க்கலாம்? ஒரு பட்டு சாரி டைப்ல ஒரு 2.5 கொடுத்தா போதும். பார்க்கலாங்க சார். இந்த இந்த சைடு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த ரேஞ்ச் சாரீஸ் தான். கண்ணு அந்த சாரீஸ் கலெக்ஷன் எடுங்க. இதெல்லாம் பாருங்க, டபுள் ஷேடு. என்ன ஃபங்க்ஷனுக்குங்க சார் சாரி? மேரேஜுக்கு ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுக்கணும். இது பாருங்க, கிஃப்டிங் பர்பஸ்க்குள்ள இது உங்களுக்கு ஆப்டா இருக்கும். கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிசைன்ஸ் யூனிக்கா இருக்கும் சார். காம்பினேஷன் நல்லா இருக்கும். இது கலர் நல்லா இருக்குமா, தனியா வைங்க. ஓகேங்க சார். இது எல்லாமே அதே ரேஞ்ச் சாரீஸ் தான் சார். ஓகே மேம். அந்த கலர் எடுங்க சார். சார் நில்லுங்க நில்லுங்க. ஏன்பா இவ்வளோ அவசரமா ஓடுறாரு? தெரியல மேம். சார் சார் நில்லுங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். நான் ஏங்கண்ணா அவர் ஓடுறாரு? நான் ஏன் அவர் ஓடுறாரு சார்? என்னாச்சு? எதுக்கு ஓடுறீங்க? வாங்க, எதுதான் மேலே போய் பேசிக்கலாம் சார். இது ஒன்று மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சார். ஏன் சார்? சரி வாங்க, மேலே வாங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. உங்களுக்கு உண்டாந்து என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அக்கா சார் வந்துட்டாரு. முதல்ல தண்ணி கொடுங்க, உட்காருங்க சார். ஏங்கண்ணா என்னங்கண்ணா ஆச்சு? எதுக்கு இப்படி ஓடுனீங்க? தண்ணி சாப்பிடுங்க, அப்புறம் ரிலாக்ஸாக பேசலாம். பட்ஜெட் கம்மியாக தான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு நான் ஒரு சாரி எடுக்கலான்னு தான் வந்தேன். இந்த சாரி பிடிச்சிருந்தது, பார்க்கும்போது இன்னொரு சாரியும் பிடிச்சிருக்கேன்னு எடுக்கலான்னு இருந்தேன். எனக்கு போதிய பட்ஜெட் இல்லை, அதனால தான் ஒன்று எடுக்க வந்து நான் இன்னொன்று எடுத்துகிட்டு போயிட்டேன். சாரிம்மா, மன்னிச்சிருங்க. இதுக்காங்கண்ணா அப்படி ஓடுனீங்க? இது ஆடி ஆஃபர் தாங்கண்ணா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். அதை நாங்கள் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு ஓடிட்டீங்க. இது ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டீங்களாம்மா, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீன்னு?